ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெட் வைன் சோப் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி கிளிசரின் பேஸ் வந்து எடுத்திருக்கேன். மெல்டன் போர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கிளிசரின் பேஸை வச்சு நம்ம எந்த சோப்பாக வேணால் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பப்பாயா, பீட்ரூட், ரெட் வைன், சார்கோல், ஸோ இந்த மாதிரி எதுவாக வேணால் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம நல்ல குவாலிட்டியான கிளிசரின் பேஸாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன் எசென்ஷியல் ஆயில் நான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட ரெட் வைன் ஃப்ராக்ரன்ஸும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐபிஏ வந்து ரப்பிங் ஆல்கஹாலை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளிசரின் பேஸை வந்து 100 கிராம்ஸ் வெயிட் போட்டு ஸ்மால் பீசஸாக வெட்டி ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பீசஸாக வெட்டுறதுனால நம்மளோட பேஸ் வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். எப்போ நம்ம வந்து மெல்ட் பண்ணாலும் நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து மெல்ட் பண்ணணும். அப்போ தான் பேஸ் வந்து பேர்ன்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஒரு ஜென்டில் மிக்ஸ் வந்து கொடுங்க. ஸோ தட் ஃபோமிங் வந்து நிறைய வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளிசரின் வந்து 1 to 2 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டமின் இ கேப்சியூல் இருந்துச்சுனாலும் அதையும் நீங்கள் வந்து ஒரு கேப்சியூல் போல் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் வைன் ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து 2 to 3 ml வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து லிக்விட் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். அது வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலர் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். இது நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதை ஃபுல்லாக வந்து ஒரு தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஐபியை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதில் இருக்க ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ், டர்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிமூவ் ஆகிடும். ஒன்ஸ் ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சோப்பை வந்து பொறுமையாக மோல்டில் வந்து ஊற்றலாம். ஊற்றுனதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த பபுள்ஸ் வந்து போகிறதுக்காக ஐபிஏ வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த பபுள்ஸ் வந்து போயிடும். அப்படியே இதில் வந்து 30 to 40 minutes ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா நம்ம சோப் நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்ம சூப்பரான ரெட் வைன் சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சோப்பை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்க்கு நல்ல க்ளோயிங் கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த சோப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thanks for watching this video. Bye.